அடேங்கப்பா, பீர்க்கங்காயில் இவ்வளோ சத்து இருக்கா? கண்டிப்பாங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது, ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும். இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க. சாதம் கம்மி பண்ணிட்டு நிறைய பீர்க்கங்காய் வச்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 1/2 கிலோ பீர்க்கங்காவை கட் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே சுள்ள வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்ற வேண்டாம், மூடி போட்டு விட்டுருங்க. பீர்க்கங்காயில் ஏற்கனவே நிறைய சத்து இருக்கு. அது கூடவே இன்னும் முட்டை ஊற்றிட்டோம்னா நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். முட்டை மேலேயே கொஞ்சமாக உப்பு மிளகு தூளும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்புறம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக பீர்க்கங்காய் முட்டை பொடி மாசு ரெடி. இதை போலயே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பீர்க்கங்காய் வேணாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.